காமத்தோடு இருக்கிற எப்போனாலையும் இந்த உலகத்தில் தியானம் அடைஞ்சிருக்கலாம், தியானத்தில் சக்ஸஸ் பண்ணலாம், தியானத்திலேருந்து ஒரு பெரிய செயல் செய்யலாம், யோகாவிலேருந்து ஒரு பெரிய செயல் செய்யலாம், யோகாவிலேருந்து கலைகளை கற்றுக் கொடுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் ஹோல் பிரபஞ்சத்தை அந்த அறியறதுக்கான அந்த ரேடியேஷனோடு போய் கனெக்ட் ஆகிறதுங்கிறது ரொம்ப கடினம். இதை எப்படி சொல்லணுமே இருக்குது. காமம் என்பது ஒரு மனிதன் ஒரு ஆணோட ஒரு பெண்ணோட இணைந்து பண்ணிக்கிறது காமம் கிடையாது. ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இணையாமல் கூட பார்வையிலே காமம் கூட பண்ணிக்கலாம். ஒரு பெண்ணை பார்த்து ஆசையிலேன்னு இருந்தால் கூட காமம் தான். இன்றைக்கி இந்த உலகம் முழுக்க உடலுறவு நேரடியாக இணைந்து நடக்கப்படுகிற காமம் என்பது 40%. உடலுறவே இல்லாமல் ஒரு பெண்ணை ஒரு ஆண் நினைக்கிறதோ ஒரு ஆணை பெண்ணு நினைக்கிறது இந்த காமம் 80% நடக்குது உலகம் முழுக்க. அப்போ எங்கேயோ இருக்கிற ஒரு பெண்ணை எங்கேயோ இருக்கிறான் ஒரு ஆண் இந்த பெண்ணை பார்த்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டு அவன் தனக்குள்ள ஒரு இமேஜினேஷனை உருவாக்கிக்கிறான். இது ரொம்ப மோசமானது, ரொம்ப டேஞ்சரானது, ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமானது, ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழல் அப்படிங்கிறது தான் இதை யாராலையும் உணர முடியலை. அதனால தான் இந்த பிரபஞ்சம் சொன்னிச்சு, இந்த மாதிரி ஒரு செயல்களை ஒரு மின்னஞ்சலில் நீங்கள் எப்படி பதிவேற்ற செய்கிற மாதிரி ஒரு குருவை நினைக்கிறது ஒரு அலைவரிசை. அமெரிக்காவில் இருக்கிறவங்க என்னை நினச்சிக்கிட்டே இருந்தால் அவங்களுடைய அலைவரிசை என்னை நோக்கி வரும் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான்